ராதிகா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றிலிருந்து அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் தீவிர மயக்க மருந்துகளை வெளி ஆட்களுக்கு போதைக்காக விற்ற மருத்துவமனை ஊழியர் உட்பட 3 பேரை பாளையங்கோட்டை போலீசார் அதிரடியாக தற்போது கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து மயக்க மருந்து குப்பிகள், ஊசிகள் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை சேகரித்த போது பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஜோதிபுரம் திடல் பகுதியில் மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் விற்பனை நடப்பதாக பாளையங்கோட்டை காவல் நிலைய சார்பு ஆய்வாளருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கிறது. அதன்படி இன்று காலை 11:45 மணி அளவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுகின்றனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்த 3 நபர்கள் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயற்சிக்கின்றனர். உஷாரான போலீஸ் படையினர் அவர்கள் மூவரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நேச நயினார் தெருவை சேர்ந்த 22 வயதான சேர் முத்துராஜ் இவர் திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மயக்கவியல் தொழில்நுட்ப உதவியாளராக பணியாற்றி வருகிறார். மற்றும் ஒருவர் 46 வயதான நாராயணகுமார் பாளையங்கோட்டை கரிய நாயனார் தெருவில் வசிக்கிறார். மற்றும் ஒருவர் 54 வயதான சுந்தர் சாமுவேல் இவர் பாளையங்கோட்டை செந்தில் நகர் பகுதியில் இருக்கிறார். கைது செய்யப்பட்ட மருத்துவ ஊழியர் சேர் முத்துராஜ் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. தான் வேலை பார்க்கும் தனியார் மருத்துவமனையின் ஆபரேஷன் தியேட்டரில் அறுவை சிகிச்சையின் போது நோயாளிகளுக்கு பயன்படுத்த வைக்கப்பட்டுள்ள தீவிர மயக்க மருந்துகளை திருடி வந்துள்ளார். அந்த மருந்துகளை போதைக்காக தன்னிடம் கேட்கும் இந்த நாராயணகுமார் மற்றும் சுந்தர் சாமுவேல் ஆகியோருக்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து சேர் முத்துராஜிடம் இருந்து 2 மயக்க மருந்து கண்ணாடி குப்பிகள், 2 ஊசிகள், 2 சிரிஞ்சிகள், நாராயணகுமார் மற்றும் சுந்தர் சாமுவேலிடமிருந்து தலா ஒரு மயக்க மருந்து குப்பியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தையும் போலீசார் கைப்பற்றினர். பாளையங்கோட்டை போலீசார் பின்னர் இதனை ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் வழக்கு பதிவு செய்து கைதான 3 பேரையும் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ராதிகா, இது குறித்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் சத்தியம் தொலைக்காட்சியிடம் கூறும்போது, இதுபோன்ற சந்தேகத்திற்கு இடமான நிகழ்வுகள் எதுவும் இருந்தால் திருநெல்வேலி மக்கள் உடனடியாக திருநெல்வேலி மாநகர காவல்துறையின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் உபயோக தடுப்பு நடவடிக்கைகள் மிக தீவிரமாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். ராதிகா.